வணக்கம். அன்பார்ந்த அனுக்கிரகம் தமிழ் சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயமஸ் சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவில் 3 கிரகங்கள் குருவினுடைய நட்சத்திரத்தின் மூலமாக ஒரு தொடர்பினை ஏற்படுத்தி பல விளைவுகளை தருகிறார்கள். மிதுனத்தில் இருக்கிற செவ்வாய், கும்பத்தில் இருக்கிற சனி, மீனத்தில் இருக்கிற ராகு ஏப்ரல் 12ஆம் தேதி வரை இதனுடைய பலன்களை 12 லக்னக்காரர்கள் எப்படி அனுபவிப்பார்கள் என்பதை நம்ம பார்க்க இருக்கிறோம். மீன லக்னக்காரர்களுக்கு இந்த பதிவு 3 கிரகங்கள் குருவனுடைய சாரத்துல போறாங்க. மீன லக்னத்துக்கு அதிபதியே குரு தான். 3ஆம் இடம் தைரியஸ்தானம், வீரியஸ்தானம், பராக்கிரமஸ்தானம், கம்யூனிகேஷன், நம்முடைய ஒப்பந்தங்கள், இடமாற்றங்கள், சிறு பயணங்கள், இத்தனை விஷயத்தையும் வச்சிருக்கு. அந்த இடத்துல குரு இருக்காரு. இப்ப அவருடைய சாரத்துல 3 கிரகங்கள் போகுது. நம்ம லக்னத்திலேயே ராகு குருவை மாதிரி வேலை செய்யறாரு. 12ஆம் வீட்டுல விரயச்சனி இருக்காரு, அவரும் குரு நட்சத்திரம் மாதிரி வேலை செய்யறாரு. அதே 4ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாயும் குருவை போல வேலை செய்யறாரு. இப்ப நம்ம ஜென்ரலா எல்லா பதிவுகளையும் சொல்றது 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் ஆகாது அப்படின்னு. இப்ப நம்ம லக்னத்துக்கு 4ல செவ்வாய் இருக்காரு, 12ல சனி இருக்காரு, கஷ்டத்தை கொடுப்பாரு அப்படின்னு தான் நம்ம யோசிக்க தோணும். ஆனால் அந்த 4ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கிற குருவை போல பலன் தர்றார். அதே மாதிரி 12ஆம் இடத்துல இருக்கிற சனி 3ஆம் இடத்துல இருக்கிற குருவை போல பலன் செய்யும். அதனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கெடுபலன்கள் நடக்காது. கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறேன், கஷ்டப்பட்டு நான் ஒரு வீடு கட்டுறேன், இடம் வாங்குறேன், அல்லது ரொம்ப நமக்கு ஒர்க்லோடு அதிகமாக இருக்கு, இந்த பிரச்சனைகள், உறவுகளில் சங்கடங்கள், தாயார் சரியா மதிக்கிறது இல்லை, இல்லை தாயார் விமர்சனம் பண்றாங்க, உறவுகள் நம்மளை மதிக்கிறது இல்லை, கலகம் பண்றாங்க, குழப்பம் பண்றாங்க, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி தேவையில்லாத செலவுகள் ஆயிட்டு இருக்கு. கடந்த 2 வருஷமா முதலீடு போட்டுக்கிட்டே இருக்கு, அதுல இருந்து வருமானம் ஒன்றும் காணும். அதே மாதிரி தேவையில்லாத செலவுகள் மட்டும் இல்லை, நம்மளுக்கு அடுத்தவங்களால நம்ம கொடுத்த பணம், நமக்கு வர வேண்டிய பணம் அது வரமாட்டேங்குது. அதனால நமக்கு வேற பக்கம் கடன் வாங்கி செலவழிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இப்படியெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்த சனியும் இன்னைக்கு குருவை போல இருக்கிறதுனால அந்த பிரச்சனைகள்ல இருந்து தீர்வு சொல்றார், கிளியர் பண்ணி கொடுக்குறார். ஏதோ ஒரு கடனை தீர்த்து வைக்கிறாரு, நோயை தீர்த்து வைக்கிறாரு, செலவை குறைக்கிறாரு. ஏதோ ஒரு வகையில இந்த சனியும் செவ்வாயும் நமக்கு ஒரு பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுத்து நல்ல வழியில நமக்கு செயல்படுறாங்க, மாற்றம் பண்ண சொல்றாங்க. இப்ப ஒரு தொழில கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், ஒரு தொழில ரொம்ப அதிகமா நாம இன்வால்வ் ஆகி அது ரொம்ப வருஷமா இருக்கும், ஆனா பெரிய முன்னேற்றம் இல்லை. அது மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதுக்கு இப்ப வேற ஃபீல்டுக்கு மாற்றலாமா, அல்லது வேற தொழில் செய்யலாமா, வேற ஊருக்கு வேற இடத்துக்கு மாற்றலாமா, இப்படிப்பட்ட சிந்தனைகளுக்கெல்லாம் இது சந்தர்ப்பம் கொடுக்கும். அப்ப இந்த சனி திசையோ செவ்வாயினுடைய திசையோ புத்தி அந்தர சூட்சுமங்களோ நடக்கும்போது ஏப்ரல் 12ஆம் தேதி வரைக்கும் இந்த இது நமக்கு சாதகமாக இருக்கிறது. மாற்றத்தினால நமக்கு ஒரு வளர்ச்சிங்கிறத நன்மை செய்யுது. இதே நேரத்துல ராகு கிரகமும் என்ன பண்ணுது, நம்ம சிந்தனையை டெவலப் பண்ணுது, நம்ம திங்கிங் கெப்பாசிட்டியை டெவலப் பண்ணுது. அந்த மாதிரி டெவலப் பண்ணும்போது நமக்கு அது ஒத்துழைப்பு கிடைக்குது, ஒரு துணிச்சல் கிடைக்குது, ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் கிடைக்குது. அதன் மூலமாக நம்மளுடைய அறிவை பயன்படுத்தி அது நம்ம கம்யூனிகேஷனா இருக்கலாம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கா இருக்கலாம், கலைத்துறையா இருக்கலாம், விளம்பரத்துறையா இருக்கலாம், புத்தக பதிப்புகள் போன்ற துறையா இருக்கலாம், கமிஷன் துறையா இருக்கலாம், மார்க்கெட்டிங் ஸ்கில்லா இருக்கலாம், மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம், டிரான்ஸ்போர்ட்டேஜ் நடத்தலாம். இது மாதிரி அத்தனை விஷயங்களுக்கும் இந்த குருவின் மூலமாக இந்த 3 கிரகங்களுமே நமக்கு சப்போர்ட்டிவ் பண்ணுது. அதுல பிரச்சனையும் இல்லை. ஏப்ரல் 12 வரைக்கும் இதை சாதகமாக நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்ப நம்ம மாற்றம் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க மேனுஃபேக்சரிங்கா இருந்தா அந்த மேனுஃபேக்சரிங் லைன்ல இருந்து ஒரு இதுக்கு மாறணும். அதாவது ஒரு கமிஷன் வகை, மீடியேட்டர், ஏஜென்சிஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அதாவது ஃபுல்லி நாம தான் மேனுஃபேக்சரர், நாம தான் ட்ரேடிங், ஸ்டாக் வச்சு விற்கிறேன், பணம் போட்டு பணம் பண்றேன்னு இல்லாம தேவைக்கேற்ப பயன்படுத்துறது. ஒரு கான்ட்ராக்ட் என்ன பண்ணுவாரு,
அவர் வந்து பேசி அட்வான்ஸ் வாங்கி அந்த அட்வான்ஸ் பணத்தில் செலவு பண்ணுவார். அவருடைய வேலை அவருடைய உழைப்புக்கு தகுந்த மாதிரி அதுக்கு உண்டான ஒரு மார்ஜினை வச்சு அவர் டெவலப் ஆவார். அப்படிப்பட்ட உப தொழில்களாக நம்ம தேர்ந்தெடுத்து மாற்றம் பண்ணிக்கலாம். பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ அதே நேரத்தில் நமக்கு கஷ்டம் விரைச்சனி வந்து உறவுகளில் பிரிவை ஏற்படுத்தி இருக்கும். சில பேருக்கு வந்து கணவன் மனைவி உறவு பிரிவுகள், குடும்பமே ஆளுக்கு பிரச்சனை பண்ணி ஒரு ஒரு அமைதி இல்லாமல் ஒரு சிதறடிய நிலையில காணப்படும். அதுக்கெல்லாம் இப்போ வந்து தீர்வு நடக்கும், பஞ்சாயத்து நடக்கும். சரி, காம்ப்ரமைஸாக போய்க்கலாம். அதே மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை வழக்கு நடக்குது, அந்த வழக்குக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ரொம்ப நாளாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு உடல் உபாதைகள், அதுக்கு ஒரு தீர்வு வரும். கால்வலி, நரம்பு சம்பந்தப்பட்ட உபாதைகள், இது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு கிளியரன்ஸ் கிடைக்கும். இப்போ நமக்கு வந்து குரு வந்து பக்கபலமாக இருக்கிறார். அந்த குருவுக்கு இந்த 3 கிரகங்களும் அந்த குருவினுடைய பங்களிப்பு தான் செய்கிறாங்க. இப்போ இதுக்கு நமக்கு வந்து இந்த 3 கிரகத்தினுடைய திசை புத்தி அந்தர சூட்சுமங்கள் நடக்கும்போது இந்த பலன்கள் நமக்கு கை மேலே கிடைக்கும். இப்போ இன்னொரு வகையில் நமக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பாஸ்கர் ஆஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் 360 டிகிரியில் உபநட்சத்திரங்கள்ங்கிற கான்செப்டை கண்டுபிடிச்சி 12 பாவத்தில் கெட்ட பாவங்களான 8ஆம் பாவம் தடை, தோல்வி, கஷ்ட நஷ்டம், வலி, வேதனை, இதை தரக்கூடிய பாவத்துக்கு அதிகாரியா இந்த 3 கிரகங்களை எது வந்திருந்தாலும் சரி, 12ஆம் இடமான செலவுக்கு சம்பந்தப்பட்டது, நம்மளுடைய தோல்வி, நமக்கு மிகப்பெரிய இழப்பு, அல்லது உடம்புல வந்து ஏதாவது ஒரு உறுப்பை இழக்கிறது, உறவுகளை இழக்கிறது, வெளியூர் போறது, இது மாதிரியான விஷயத்தை வச்சிருக்கிற 12ஆம் இடம் வேலை செஞ்சாலும் இந்த கிரகங்கள் நாம் வழியாக அது வேலை செஞ்சதுன்னா நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் புது வியாபாரங்கள், புது முயற்சிகள் எந்த விதமான இதுவும் பண்ணாமல் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டு இருக்கிறோமோ அதில் கவனம் செலுத்தணும். கமிட்மெண்ட் பண்ணிக்கூடாது, புதுசாக வந்து கடனை வாங்கி எச்சு பண்ணிக்கூடாது. அதனால் இப்போ வந்து 9ஆம் இடத்தை குரு பார்க்குறார். ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது, கமிஷன் வகை சம்மந்தப்பட்டது, ஒரு இன்ஸ்டிடியூஷன் நடத்துறது, படிப்பு, வெளிநாட்டு படிப்பு, மேல் படிப்பு படிக்கிறது, இது சார்ந்த நன்மைகளுக்கெல்லாம் குரு சாதகமாக இருக்கார். அப்பேற்பட்ட குருவனுடைய ஒரு தொடர்புல தான் இந்த 3 கிரகங்கள், ராகுவாகட்டும், செவ்வாயாகட்டும், சனியாகட்டும், நமக்கு வேலை செய்து அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை அடாப்ட் பண்ண கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்படி வேலை செய்யுது, ஒரு திசாபுத்தி தான் நமக்கு இந்த பாவங்களின் வழியாக நிகழ்வுகளை நடத்துது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இப்போ ஜென்ரலாக செவ்வாய் அப்படின்னு சொன்னால் விபத்துக்காரகன்னு சொல்கிறோம், சனி வந்து துக்ககாரகன்னு சொல்கிறோம், 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் கெட்ட ஸ்தானம்னு சொல்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட 12ல் இருக்கிற விரைச்சனி ஆகட்டும், 4ல் இருக்கிற செவ்வாய் ஆகட்டும், நமக்கு எவ்வளவோ பாதிப்புகளை கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் உண்மை ஜோதிடப்படி பார்க்கும்போது. ஆனால் ஒரு கிரகம் அந்த கிரகம் இருந்த இடத்த அப்படியே பலனை தராது, அதுக்குள்ள நட்சத்திரம் இருக்கு. இப்போ செவ்வாய் வந்து புனர்பூசத்தில் இருக்காரு, சனி வந்து பூரட்டாதியில் இருக்காரு. இந்த நட்சத்திரம் வந்து இந்த கெட்ட பாவங்களினுடைய செயல்களை நல்ல பாவத்தில், அதாவது 3ஆம் இடத்துல இருக்கிற குரு போல செய்யணும்னு சொல்லி அது தன்னைத்தான் மாற்றிட்டு வேலை செய்யுது. அதனால் இந்த ஏப்ரல் 12 வரைக்கும் நமக்கு எல்லா விதத்திலையும் பிரச்சனைகள்லேருந்து விடுபடுறது, வேலை சார்ந்த, உழைப்பு சார்ந்த வேலையிலிருந்து கொஞ்சம் வந்து ஸ்மார்ட் ஒர்க்கு சார்ந்த மாற்றங்களை ஏற்படுத்திக்கிறது, இடமாற்றங்கள் சார்ந்த நன்மைகளை கிடைக்கிறது, சுபகாரியங்களுக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்லா வேலை பார்க்கறது, படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்லா டெவலப் ஆகிறது போன்ற நன்மைகளை செய்யும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயமஸ். நன்றி, வணக்கம்.